வாங்கற்கு வணக்கம். இன்றைக்கி கோவை காந்திபுரம் பகுதியில் தமிழக அரசு சார்பில் திறந்து வைக்கப்பட்ட 45 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான செம்மொழி பூங்காவை பற்றி பார்க்கலாம். சின்னவங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 15 ரூபா வீதம் நுழைவு கட்டணும். குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னு பெரிய பூங்கா ஒன்று அமைச்சிருக்காங்க. வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களுக்கு வேண்டி படிப்பகங்கள் திறந்திருக்காங்க. பூங்கா முழுக்க நடைப்பயணம் மேற்கொள்றதுக்கு வேண்டி அழகான நடைபாதை அமைச்சிருக்காங்க. இரவுல சூப்பராகவே இருக்குது. குறும்படங்கள் எடுப்பதற்கு இந்த இடத்த வந்து வாடகை விட்டுருக்குங்க. ஒரு நாளுக்கு 2000 வீதம் வசூலிக்கப்படுது. தேவையுள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான ஒரு இடம். மேலும் பொழுதுபோக்குக்கு ராட்டினம் மாதிரியான விளையாட்டுகள் இங்கே நிறையவே இருக்குது. கட்டணம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. உணவு பகுதி போய் பார்க்கலான்னா நாங்கள் போகிற நேரத்துக்கு மூடிட்டாங்க. திறந்தவெளி அரங்கம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இசை நிகழ்ச்சிகள் நாங்கள் போனப்போ நடந்துட்டு இருந்துச்சு. அதை ஒட்டியே வந்து நீர் விளையாட்டுகள் இருந்துச்சு. குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக நடனமாடி ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இங்கே நிறைய மலர் தாவரங்கள் நிறையவே வச்சுருந்தாங்க. அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. அது போக வரலாற்று ரீதியான தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையளவல்களோட சிலைகள் இங்கே செஞ்சுருந்தாங்க. அது சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கோவையோட மையப்பகுதியில் பொழுதுபோக்குறதுக்கு ஒன்று சிறப்பான இடம். மாலை நேரங்களில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். பதிவு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.